இந்த அனிமேஷனை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எப்படி பண்றதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கிளிப்பை நான் டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த டைம்லைனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடரை ஸ்டார்ட்டிங் பாயிண்டில் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிவிட்டு நான் இதை ஜூம் பண்ணுறேன். ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி ஹேண்ட் வரும். இப்போ கிளிக் பண்ணி நான் இங்கே எனக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அங்கே நான் செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இன்னும் ஜூம் பண்ணி பென் டூல் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். பென் டூல் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஹேண்டிலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் பாரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ அகைன் ஹேண்டலுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இதை செட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டோட இங்கே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை இந்த ஸ்லைடரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், இதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. பட் நான் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா வந்து ஒரு டூப்ளிகேட் எடுக்கல. ஸோ நான் இதை வந்து ஒரு டூப்ளிகேட் இப்போ எடுத்துடுறேன். பேஸில் இருக்கிற லேயரில் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு மாஸ்க் விசிபிள் ஆகும். இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணி நான் இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸில் இருக்கிற லேயரில் எனக்கு வந்து ஃபுல் வீடியோ கிளிப் இருக்குது. டாப்பில் இருக்கிற லேயரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மாஸ்க் அந்த லோகோ மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போது இந்த டாப் லேயரை செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணனா எனக்கு மாஸ்க் வந்து விசிபிள் ஆகும். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு இப்போ இந்த மாஸ்க் 1 இருக்குது பார்த்திங்களா, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாஸ்க் 1ல் ரைட் கிளிக் கொடுத்து ட்ராக் மாஸ்க்குன்றதை கொடுக்கணும். இப்போ இதில் ட்ராக் மாஸ்க்குன்னு கொடுக்கும்போது இங்கே நமக்கு ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆயிரும். இதில் பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன் இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் இந்த ப்ளே பட்டன், ஃபார்வர்ட் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடர் ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இருக்கணும். அந்த ஃப்ரேமில் தான் அது பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட் இப்போது ப்ளே பட்டன் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ராக் ஆகிட்டுருக்கு. நான் செலக்ட் பண்ண மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோ கூடவே மூமெண்ட்டில் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் பாத்தில் ஃபுல்லாக கீ ஃப்ரேமாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகியிருக்கும். என்னென்னா அந்த மாஸ்க் வந்து இந்த வீடியோவில் ட்ராக் ஆகியிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாஸ்க் லேயரை சூஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டீன்னு வந்து டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். அதுக்கான ஐயை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அகைன் பேஸ் லேயரை சூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸில் வீடியோ கோபைலட் இதில் சேபரை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இந்த சேபர்னு கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாக்காக வந்துடும். அது எதுவும் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் கிடையாது. அகைன் இந்த பேஸ் லேயரை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனலில் சேபர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் இது உங்களோட இதில் இல்லை, இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பேனலில் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனலே இல்லை அப்படின்ற பட்சத்தில் விண்டோஸில் போயிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் இந்த சேபர் ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ் கோர் ஆரோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் டவுன் நம்ம கிளிக் பண்ணோன்றப்ப கோர் டைப் வந்து பார்த்திங்கன்னா சேபர்ன்னு இருக்குது. நம்ம மாஸ்க் பண்ணோம் இல்லையா, ஸோ இதை சூஸ் பண்ணி நான் லேயர் மாஸ்க்குன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லேயர் மாஸ்க்குன்னு கிளிக் பண்ணதும் நம்ம மாஸ்க் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து அந்த மாஸ்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டோட எஃபெக்ட் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ப்ளூ கலர் லைட் பிடிக்கலன்றனால நான் வந்து என்னென்னா நான் வேறு ஏதாவது எலக்ட்ரிக் இந்த மாதிரி வந்து நான் மாற்றுறேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அந்த லோகோவும் தெரியல, இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் வந்து தெரியல. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இன்கேஸ் இந்த மோடுன்றது உங்களோடதில் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை எனேபிள் பண்ணணும். இந்த எக்ஸ்பேண்ட் ஆர் கொலாப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு விசிபிளாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடில் வந்து நான் செலக்ட் பண்ணி முதல்ல வந்து ஆடுன்னு கொடுக்குறேன். ஆடுன்னு கொடுக்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் இல்லை வந்து லைட்டன் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு இந்த லைட்டன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அதுவும் ப்ளூ கலர் எனக்கு பிடிக்கலன்றதுனால இப்போ நான் வேறு ஏதாவது ஃபயர் ஸ்டார்ம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் வேறு என்ன இருக்குது, ஒவ்வொரு எஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன். நியான், இப்போ இந்த நியான்றதுக்கு பதிலாக வந்து நான் ஃபயர்னு கொடுத்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ட்ராவல் ஆகுது. நான் இந்த இன்டென்சிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸ்ப்ரெட்டுன்றதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன். கோர் சைஸ் வந்து கம்மி பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செட் ஆயிரும். இப்போ இந்த வியூ நான் இப்போ ப்ளே பண்ணால் எனக்கு வந்து ஸ்லோவாக ப்ளே ஆகுது. எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து ஸ்பீடாக இருக்கணுன்றதுனால ப்ரிவியூ மோடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லுலேருந்து நான் குவார்ட்டருக்கு நான் மாற்றிடுறேன். இப்போ ப்ளே பண்ணி இதை குவார்ட்டருக்கு மாற்றிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த அனிமேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து எனக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு அனிமேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 1 செகண்ட்லேருந்து இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் இன் ஆகிற மாதிரி வந்து நான் செட் பண்ணுறேன். அதுக்கு இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணால் ஸ்கேலுன்ற ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகும். இதை நான் இந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுறேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃப்ரேம்ஸ்ன்ற மாதிரி மேனுவலாக ரஃபாக மூவ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 100ன்னு இருக்குது பார்த்திங்களா, இதோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்.
ஒரு 240 அந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து ஸ்லோவாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் இந்த கீ ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணால் எனக்கு ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எஃபெக்ட் போட்டோம். பட் ஆனால் இந்த லோகோ வந்து இந்த லைட்டன்னு மாற்றதுனால இந்த லோகோ நமக்கு விசிபிளாக தெரியல. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் ஒரு லேயர் நம்ம லோகோ எடுத்து வச்சேன். உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக அகைன் நான் இந்த ப்ரிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லுக்கு மாற்றிடுறேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட் இந்த ஏரியா மட்டும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா? பட் ஆனால் அந்த லோகோ அனிமேஷன் ஆகலைல்ல. நீங்கள் திருப்பியும் அதே கீ ஃப்ரேம் செட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு இதில் பேரண்ட் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த பிக் விப்பை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். இதில் வந்து இப்போ இதோட பேரண்ட் இது தான். இது சைல்டு, இது பேரண்ட். ஸோ இந்த கிளிப் எங்கே மூவ்மெண்ட் பண்ணாலும் அதோட சேர்ந்து இதுவும் மூவ் ஆகும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஜூம் இன் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மாதிரி வந்து ஜூம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட பொசிஷன் வந்து இந்த லோகோ பேஸில் இருக்கிறது தெரியுது. ஸோ அதை நான் மறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அகைன் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனுக்கு பி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் பி ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு பொசிஷனுக்கான ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஸ்டாப் வாட்ச் அகைன் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஸ்கேலுக்கான டிஸ்டன்ஸ் சேம் மூவ்மெண்ட். இப்போ நான் ஸ்கேலும் எனக்கு தெரியணுன்றதுனால ரெண்டுமே நீங்கள் என்னெல்லாம் கீ ஃப்ரேம் வச்சுருக்கீங்களோ எல்லா கீ ஃப்ரேமும் விசிபிளாக தெரியணும்னா அதுக்கு ஷார்ட்கட் யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா கீ ஃப்ரேமும் தெரியும். யூ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதை நான் மூவ் பண்ணி இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா பொசிஷன். நான் தான் ஆல்ரெடி பொசிஷனில் கீ ஃப்ரேம் வச்சுட்டேன்ல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இதை மறைக்கிற மாதிரி இங்கே செட் பண்ணால் போதும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ ஜூம் ஆகுது. ஜூம் ஆகிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலில் டாப்லேயே இருக்கணும். ஸோ பொசிஷனையும் ஸ்கேலையும் வந்து இந்த 2 கிளிப் இந்த 4 கீ ஃப்ரேமையும் காப்பி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வின்னு பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் கொடுத்து கீ ஃப்ரேம் இன்ஸ்டன்ஸில் டைம் ரிவர்ஸ் கீ ஃப்ரேம் கொடுத்தோம்னா இந்த கீ ஃப்ரேம் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கே தெரியும் நான் ப்ளே பண்ணுறேன். பேக்கில் போயிடுச்சு. இப்போ எனக்கு அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பெரிய இஷ்யூஸ் இல்லை. பட் நான் இப்போ இதை வந்து பாஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ மோட் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த லேம்பர்கனின்ற லோகோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளியராக இல்லை, ப்ராப்பராக விசிபிளாக தெரியல. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேம்பர்கனியோட லோகோவை நான் இம்போர்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பேனலில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்கேல் எஸ் ப்ரெஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக செட் பண்ணி வைக்க பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லோகோ வந்து செட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வச்சுட்டு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அந்த லோகோ அப்படியே தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் பேரண்ட் லிங்க் இந்த லோகோவை சூஸ் பண்ணி இந்த லோகோவோட பேரண்ட் லிங்கை சூஸ் பண்ணி அகைன் இந்த பேஸ் லேயரில், ஏன்னா இதில் தான் நம்ம இந்த கீ ஃப்ரேம்லாம் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் மட்டும்தான் வேலை செய்யுது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து இதில் வேலை செய்யலை. ஏன் இந்த ட்ராக்கிங் பாயிண்ட் வந்து இந்த இமேஜில் வேலை செய்யலை அப்படின்னா இது வந்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் ஆகியிருக்கு. இந்த இமேஜோட பொசிஷன் ஸ்கேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். பட் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இதால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இங்கேருந்து அது ஜூம் ஆகுது. எனக்கு எந்த இடத்துல இருந்து இந்த லோகோ மாறணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் வந்து முதல்ல டிசைட் பண்ணணும். எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த லோகோ வர தேவையில்ல. ஜூம் ஆகும் போதும் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு வந்து இந்த லோகோ வரும்போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூமெண்ட்டோட ஹை பீக்கை சூஸ் பண்ணணும். ஹை பீக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈஸ் இன் ஈஸ் அவுட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு. இப்போது இந்த 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணி இந்த கிராஃப் எடிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ண அப்படின்றப்போ எனக்கு இந்த கிராஃப் ஃபார்மேட் வரும். இதை நான் ஜூம் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் இந்த சென்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு வரேன். அகைன் இதை செலக்ட் பண்ணி இதை சென்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு வரேன். இப்போ இதோட ஹை பீக்குன்னு இருக்கிறது இந்த ஏரியா தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கேருந்து திருப்பி ஸ்லோவாகும். இந்த மொமெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகோவை மாற்றணும். அப்போ தான் யாராலையும் அந்த லோகோ மாறுறது கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் இந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஃப் எடிட்டரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மொமெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் லோகோவை கட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதை தான் செட் பண்ணுறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த லோகோவையே கரெக்டாக வந்து செட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் எனக்கு அனிமேஷன் ஆக போகுதுன்றதுனால நான் இங்கே வந்து ப்ராப்பராக வந்து லோகோவை செட் பண்ணிக்கிறேன். இப்போ செட் பண்ணிவிட்டு எடுத்த உடனேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து இப்படி பட்டுன்னு வருது பார்த்திங்களா, அது வந்து
பெரிய அளவில் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த டவுன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட் இருக்குது, அதை மாட்டி விட்டுரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி பொசிஷனுக்கு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். அகைன் இங்கேருந்து இந்த பாயிண்ட் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிட்டு மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இதை பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், கரெக்டாக அந்த லோகோவோடவே ட்ராவல் ஆகுது. சிம்பிள் மூமெண்ட்டு தானே. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் அவுட்டுக்கு சேம் பொசிஷன் சேம் இடத்துக்கு வந்து போகும்போது நான் சொல்லியிருந்தேன் சென்டர் பாயிண்டில் தான் கட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கிராஃப் எடிட்டர் ஜூம் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சென்டர் பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா லோகோவை நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபாஸ்ட்டான மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு வந்து மாறுறது தெரியாது. பட் இருந்தாலும் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது பார்த்திங்களா, ஒரு மாதிரி ரொம்ப மைனராக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டின்ட்டுன்றதை வந்து டைப் பண்ணுங்கள். டின்ட்டுன்றதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டின்ட் அப்ளை ஆகும். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ இதில் இந்த டார்க் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை செலக்ட் பண்ணி நான் இந்த ப்ளூ கலரை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ப்ளூ ஷேட்டில் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த வேல்யூ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு இங்கே கீ ஃப்ரேம் செட் ஆயிரும். ஸோ இதை நான் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கீ ஃப்ரேம் தெரியும். இதில் இருந்து இந்த இடத்துக்கு பொசிஷன் ஸ்லோவாக வருது பார்த்திங்களா, இந்த இடத்துக்கு வரும்போது நான் இந்த டின்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 100% இருக்குது. எனக்கு வந்து சிமிலராக இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி பார்க்குறேன். இந்த லோகோவையே நான் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக ஒரு ஃபுல்லாக ப்ளூவாக இல்லை, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட டின்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கோல்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 62% இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளே பண்ணுறேன், கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து பாருங்கள், இது ஒரிஜினல் லோகோ கார்லேயே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ண லோகோ. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதுவும் வந்து வேகமாக போகுதுன்றதுனால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், அந்த மூமெண்ட் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இதுதான் மோஷன் கிராஃபிக்ஸோட ட்ரிக்ஸே, ஓகேங்களா? ஓகே, இதே சேம் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இந்த எண்டுலேயும் வந்து நடக்கும். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் காப்பி கண்ட்ரோல் V ரைட்லி கொடுத்து கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ஸில் டைம் ரிவர்ஸ் கீ ஃப்ரேம்ன்றப்ப இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த ஃபயர் எஃபெக்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வருது. இது ஸ்டார்டிங்லேருந்தே வருதுனாலும் வந்து வச்சுக்கலாம். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வேணான்றதுனால இந்த 2 கிளிப்பையும் செலக்ட் பண்ணி நான் இந்த ஆல்ட் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃப்ரண்ட்டில் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு செகண்ட் வச்சுட்டு ஆல்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் இதை கிளிக் பண்ணி நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அனிமேஷன் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு கிளியராக தெரியல. இப்போ பேஸில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பை சூஸ் பண்ணி எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் கர்வ்ஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் டபுள் கிளிக் கொடுக்குறேன். இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் இருக்கும். விண்டோஸில் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் Ctrl+5 ஷார்ட். இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் டவுனில் வந்து ட்ராக் பண்ணேன் அப்படின்றப்போ எனக்கு வீடியோ கிளிப்பு டார்க்கராக மாறும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஃபயர் நல்லா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியை விட நல்லாவே கிளியராக தெரியுது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோவில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா லைட் ஸ்வீப் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் லைட் ஸ்வீப். இப்போ நான் ஜஸ்ட் இதை ட்ராக் ட்ராப் பண்ணி இந்த லேயரில் போடுறேன். போட்டது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் இந்த ஆப்ஷன் லைட் ஸ்வீப்னு வந்துடும். இந்த சென்டர் பாயிண்ட்டோட கீ ஃப்ரேம்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே செட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த டேரக்ஷனில் இருக்கணுன்றதை நம்ம இங்கே வச்சு செட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 டிகிரி ஆங்கிள் லைட்டோட இன்டென்சிட்டி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது வித் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட் ஸ்வீப்போட இன்டென்சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதோட கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மாற்றிக்க முடியும். நான் எல்லோ கலர் வந்து கொடுத்து பார்க்குறேன். இல்லை எனக்கு வந்து லைட்டுன்றதுனால ஒயிட் கலரே வந்து ஓகேவாக இருக்குது. நான் ஒயிட் கலரே வந்து பார்த்திங்கன்னா வச்சு இது உங்களோட விருப்பம். உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ நீங்கள் லோகோ கலரோட மேட்ச் பண்ணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த சென்டருக்கு பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம் நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இந்த இடத்துல எண்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அகைன் அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
அதாவது இன்கேஸ் உங்களுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு விசிபிளாக தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஓகே, முடிஞ்சது. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைட் ஸ்வீப் எஃபெக்டை ஆட் பண்ணியாச்சு.